எங்கள் பிள்ளைங்களே எல்லாம் சேர்ந்து ஒரு 500 பிள்ளைங்க மேலேயே இருக்கிறாங்க, படிக்காமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்களும் போராடிட்டு தான் இருக்கிறோம், கேட்டுட்டு தான் இருக்கிறோம். வரும்போதெல்லாம் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. எதுவுமே எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கை தரமாட்டாங்க. எங்களுக்கு ஒரு 100-150 குடும்பத்துக்கு ஜாதி சான்றிதழ் இல்லைன்னு சொல்லி நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். இந்த அரசு எங்களுக்கு நல்ல ஒரு நடவடிக்கை எடுக்கணும். பிள்ளைங்க ஒரு 8ஆவதோடு படித்தாலும் அதுக்கு தாண்டி வெளியில் வர முடியல. எங்கள் ஊர் ஏரியாவிலேயே அப்படியே இருக்கிறாங்க. வெளியில் எந்த இடத்துக்கு போய் படிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. எங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க. அதுக்கு கேட்டு தான் நாங்கள் கேட்குறோம். எங்கள் பிள்ளைங்களே எல்லாம் சேர்ந்து ஒரு 500 பிள்ளைங்க மேலேயே இருக்கிறாங்க, படிக்காமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல கல்வி திட்டம் நீங்கள் உருவாக்கி தரணும்னு சொல்லி தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். என்ன ஜாதி சான்றிதழ் உங்களுக்கு வழங்கணும்னு? எங்களுக்கு பழங்குடி மக்கள் காட்டு நாயக்கருங்கிற ஜாதி சான்றிதழ் எங்களுக்கு வழங்கணும். எஸ்டின்னு வேணும். அந்த இதுக்கு தான் நாங்கள் போராடிட்டு இருக்கணும். ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவ்வளோ நாளாக? நாங்களும் போராடிட்டு தான் இருக்கிறோம், கேட்டுட்டு தான் இருக்கிறோம். வரும்போதெல்லாம் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. எதுவுமே எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கை தரமாட்டேங்கிறாங்க. எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறாங்க, ஏரியாலெல்லாம் பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு போய் நாங்கள் செய்கிறோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. 3 வாட்டி 4 வாட்டி நாங்கள் மெனக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ மெனக்கிறது இது ஒரு டைம் நாங்கள் கொடுக்குறோம். இப்போ மனு கொடுத்துருக்குறோம். இப்போ எங்களுக்கு போதுமான தீர்வு எங்களுக்கு கிடைக்கணும். எஸ்டி ட்ரைபிள்ஸ் பழங்குடி மக்கள் வசிக்கிறாங்க. இந்த மக்கள் 3 தலைமுறையாக அந்த பகுதியில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கான ரேஷன் கார்டு இருக்குது, ஆதார் கார்டு இருக்குது, மற்ற சான்றிதழ் அனைத்துமே இருக்குது. ஆனால் சாதி சான்றிதழ் இல்லாமல் இந்த மக்களோட அடிப்படை கல்விங்கிறது தொடர்ச்சியாக 3 தலைமுறையாக கிட்டத்தட்ட 100 வருஷமாக இந்த மக்களோட அடிப்படை கல்விங்கிறது பாதிச்சிருக்கு. இவங்க பிள்ளைங்க பார்த்திங்கன்னா இவங்க குலத்தொழில் ஜோசியம் பார்க்குறது. 6 மாதம் ஊர்லேயும் 6 மாதம் பொழப்பு தேடி வெளில போயிடுவாங்க. ஆனால் இவங்க இந்த தலைமுறை வளர தலைமுறை படிக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த அரசுக்கிட்ட எத்தனையோ முறை மனு கொடுத்தாலும் எந்த அரசும் இந்த மக்களுக்கான சாதி சான்றிதழை தராமல் அதை கடந்து போய்கிட்டே இருக்காங்க. இதனால் இந்த மக்களோட பிள்ளைகளோட அடிப்படை கல்விங்கிறது கிட்டத்தட்ட 100 வருஷமாக பாதிச்சிருக்கு. இன்றைக்கி கும்பகோணம் வருவாய் கோட்டாட்சி அலுவலகத்தில் அதை ஒட்டி நாங்கள் மாணவர் அரண் இளைஞர் அரண் அமைப்பு இந்த மக்களுக்காக மனு கொடுத்துருக்கோம். இந்த அரசாவது இந்த மக்களுக்கான சாதி சான்றிதழ் வழங்குவதில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு மாணவர் அரண் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். பாபநாசம் பகுதி தான் அமைச்சரே இருக்காங்க. அமைச்சர் அவங்க ஏதாவது சொன்னாங்களா? இதுக்கு முன்னாடி அமைச்சர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூர் கலெக்டர் ஆஃபீஸில் மக்கள் வீதியில் இறங்கி போராட்டம் பண்ணாங்க. ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் இது வரைக்கும் இல்லை. இந்த முறையும் நாங்கள் தொடர்ச்சியாக அதுக்கான முன்னெடுப்புகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த அரசும் இதை கடந்து போனால் இந்த மக்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டங்கிறது மாணவர் தலைமையில் நடைபெறும்.